ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா வை சேனல். ஒவ்வால் மீன் பிரியாணி செய்ய போகிறேன். எப்படி அடுப்பில் பாத்திரம் வச்சுக்கலாம். 1 கிலோ பாத்திரம் வச்சுக்கிறேன். நான் 1/2 கிலோ செய்ய போகிறேன். நல்லா பாத்திரம் சூடானதுக்கப்புறம் 100 கிராம் எண்ணெய் போட்டுக்கலாம். லவங்கம், பட்டை, ஏலக்காய் போட்டுக்கலாம். பட்டை 4, லவங்கம் ஒரு 3, ஏலக்காய் ஒரு 3ங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் ஸ்லைஸாக வெட்டி அதுவும் போட்டுக்கலாம். பண்ணி விடுங்க. அது அப்படியே மசாலா ஊறட்டும். ஏன்னா கவுச்சி ஸ்மெல் வராது இந்த மாதிரி மசாலா ஆட் பண்ணா. அதனாலதான் பாருங்க, நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். நான் வந்து ஒரு கட்டுல 1/4 கட்டு புதினா எடுத்திருக்கேன். 1/4 கட்டு புதினா, 1/4 கட்டு கொத்தமல்லி அதிலே ஆட் பண்ணி போட்டுக்கோங்க. 3 பச்சை மிளகா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதே மாதிரி தக்காளியும் அதே 3 தக்காளி போடுறேன். இதே மாதிரி ஸ்லைஸா வெட்டி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 25 கிராம் பூண்டு, இஞ்சி வந்து ஒரு 75 கிராம் போட்டுக்கலாம். தனி மிளகாய் தூள் ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். தயிர் 100 கிராம் தயிர் போடுறேன். நீங்கள் அப்படியே கூட செஞ்சீங்கன்னா அதுக்கு தகுந்தபடியாக நீங்கள் மசாலா ஆட் பண்ணலாம். தண்ணி போட்டுக்கலாம். நான் 2 கிளாஸ்க்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். நல்லா பாருங்க, தண்ணி இந்த மாதிரி கொதி வந்துருச்சு. மீன் எடுத்து அப்படியே மூலமாக தனித்தனியாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஏன்னா மீன் வந்து வேக வைக்க தேவையில்ல. மீனை போட்டு அந்த நிமிஷமே நம்ம அரிசி கழுவி வாஷ் பண்ணி அப்படியே போட்டுருணுங்க. மிக்ஸ் பண்ணுறது கூட நீங்கள் வருங்க லைட்டாக தான் மிக்ஸ் பண்ணணும். வரும்போது இந்த டைமில் நம்ம அரிசி போட்டுக்கலாம். பாருங்கள், லைட்டாக தான் கிண்டி விடணும். அவ்வளோதான், அப்படியே மூடிடுங்க. பாருங்க பாருங்க, மீன் வந்து உடையவே இல்லை. அப்படியே முழுசாக மீன் இருக்கு. மீன் அவ்வளோதான். தம் ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். அது மட்டும் பாருங்க, மீன் கூட நல்லா முழுசா இருக்கு. பாருங்க, தட்டில் போட்டு காமிக்கிறேன். சூப்பராக வந்திருக்கு மீன் பிரியாணி. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, டேஸ்டா இருக்கும்.